டாக் ஆஃப் த டவுன் ஆகியிருக்காங்க நம்ம மினிஸ்டர் கீர்த்தனாக்கா என்ன பண்ணாங்கன்னா, ஆய்வு பண்ணுறேன்னு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ளே ஒன்று போய் அங்கே இருந்த பசங்கிட்டலாம் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அதை ஆங்கிலத்தில் கேட்டாங்க. அதில் ஒரு பொண்ணை எழுப்பி, ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்க பொண்ணை எழுப்பி, உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாருன்னு ஆங்கிலத்தில் கேட்டோன்னா அந்த பொண்ணு அப்படியே கொஞ்சம் திருத்துன்னு முழிக்குது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்படி முதல் பெஞ்சில் இருக்க பொண்ணுக்கே இந்த மாதிரி புரியல, அப்போ லாஸ்ட் பெஞ்சில் பசங்களுக்கு என்ன புரியும்? நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து பாடம் நடத்துகிறீங்களா? திணறாலே நீங்கள் ஏதாச்சும் இங்கிலீஷில் வந்து பேசுங்க. இங்கே ஆல்ரெடி 5 வருஷம் ஆண்ட தீய சக்தி என்ன சொல்லிச்சு? நாங்கள் கல்வித்தரத்தை அமெரிக்கா ரேஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம், எங்கள் மாணவர்கள்லாம் ஆங்கிலம்லாம் நல்லா பேசுவாங்க, ரொம்ப திறமைசாலியாக இருக்காங்க, அப்படி இப்படிலாம் புகழ்ந்தாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன கேட்டாங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு கொஸ்டினுக்கு குழந்தைக்கு தெரியலனா நீங்கள் எந்த அளவுக்கு பாடம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆசிரியர்களை தான் பேசுகிறாங்க. அது மட்டும் தான் அங்கே ஆய்வு பண்ணாங்களா? இல்லை, அந்த கட்டடம் முழுக்க ஆய்வு பண்ணி நிறைய ஸ்கூல்களில் கழிப்பறை வந்து நல்லா இல்லை, டேமேஜாக இருக்குது, சில இடத்துல கழிப்பறை இல்லாமல் இருக்குது, பில்டிங்ஸ் எல்லாம் உடஞ்சி கிராக்குங்க விழுந்திருக்கு, சேர்ஸ் சரியில்லை, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. போன ஆட்சி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும். பசங்க வந்து நல்லா ஹைஜீனிக்காக சுகாதாரமான இடத்துல இருக்கணும், நல்லா படிக்கணும், அவங்களுக்கு ஆங்கில புலமையை ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்க பேசினாங்க. அவங்க பேசும்போது அழகாக ஒருத்தர் வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ எடுத்து இதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு வெறுமனே அந்த குழந்தைய வந்து அவங்க இன்சல்ட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கு நிறைய இந்த ஜென்சியில் இருக்கிறவங்களும் டிஎம்கே சார்ந்தவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல கீர்த்தனா உனக்கே இங்கிலீஷ் ஒழுங்காக பேச வரல ஃப்ளூவெண்ட்டாக, நீ நான் மற்றவங்களும் வந்து கேட்குறது, ஒரு குழந்தைய வந்து நீ டிமோட்டிவ் பண்ணுற, அந்த குழந்தையோட பேரை நீ வந்து கேவலப்படுத்துகிற, அந்த குழந்தை வளர்ந்தா ஒரு கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியலையே, நான் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கும், இதை தான் நீ பண்ணுறியா, அப்படி இப்படிலாம் கேட்குறாங்க. இதே ஜென்சியில் இருக்கிறவங்களோ டிஎம்கே ஆதரவாளர்களோ இதுக்கு இவ்வளோ குரல் கொடுத்த நீங்கள் 5 வருடமாக நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் உலக தரத்துக்கு இருக்குதுன்னு அன்பில் மகேஷ் அவர்கள் ஸ்டேஜுக்கு ஸ்டேஜ் பேசினார். குழந்தைகளை நிப்பாட்டி நடிகைகளை நிப்பாட்டி பேசினார். சத்துணவு உணவு பிரமாதமாக இருக்குது, கல்வித்தரம் பிரமாதமாக இருக்குது, கட்டடங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது, பசங்களாம் ஃபஸ்ட் ரேங்க் தான் எல்லாருமே எடுக்கிறாங்கன்னு இப்படி போய் புரிவிட்டு இருந்தார். அதை கேட்க உங்களுக்கு திராணி இல்லையா? அவர் எந்த அளவுக்கு நிர்வாகத் திறமை பண்ணியிருந்தா இங்கே எத்தனை குழந்தைகள் கஞ்சா போதைகளை உட்கொண்டார்கள், சரக்கை குடிச்சிட்டு, பொம்பளை பிள்ளைய பையனுமே 2 பேருமே குடிச்சிட்டு கும்மால் அடிச்சிட்டு இருந்த வீடியோங்களை நம்ம நிறைய பார்த்தோம். போதையில் அங்கங்கே விழுந்து கிடக்கிறது. சில ஆசிரியர்களை பசங்களை அடிக்க செஞ்சாங்க, பசங்களை அடிச்சுக்கிட்டாங்க, போலீஸை கூட மதிக்காமல் ஏறினா ஜெயிலு இறங்கினா பெயிலுன்னா சொல்லி டைலாக் பேசிட்டு போனாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம் தானே, நம்ம ஒன்றும் பார்க்காம இல்லையே. சத்துணவு உணவு டிடி அவர்களை வச்சு ப்ரமோட் பண்ணாங்க, சாம்பார் பிரமாதமாக இருக்குது, இந்த திட்டத்தை கொண்டு வந்த முதலமைச்சருக்கு ஒரு ஃப்ளைங் கிளேஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு இவ்வளோ பொய்க்களை சொல்லி இங்கே ஒவ்வொரு தனியார் பள்ளிகளுக்கிட்டையும் என்ஓசிக்காக பல லட்சங்களை வாங்கி ஃப்ராடு வேலை பார்த்துருக்குறீங்களா அன்பில் மகேஷ்னு ஏன் ஒருத்தரும் கேள்வி கேட்க உங்களுக்கு துப்பு இல்லை? ஏன்பா துப்பு இல்லை? ஏன் உங்களுக்கு 200 ரூபா கொடுத்துட்டனால இவ்வளோ விசுவாசமாக இருக்கிறீங்களா? சரிப்பா, அது கூட போய் தொலையுது. அன்பில் மகேஷ் அவர்கள் மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு, ப்ரைவேட் ஸ்கூலோட ஹெட்டுங்க வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் லஞ்சம் வாங்கிறதுக்குன்னே அன்பில் மகேஷ் அவர் தனியாக ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறாரு அப்படியும் இங்கே சொன்னாங்க. அதுக்கெல்லாம் ஒரு மறுப்பும் தெரிவிக்கல, ஒரு உண்மையான தெரிவிக்கல, எதுவுமே தெரிவிக்காமல் கப்பு சுப்புன்னு இருந்துட்டு இன்றைக்கி ஸ்கோர் பண்ணுற மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு? அன்பில் மகேஷ் மலேசியாவில் இருக்கிற ஸ்கூல் பசங்களுக்கு இங்கேருந்து வந்து கான்ஃபரன்ஸில் பேசுகிறாராம். கான்ஃபரன்ஸில் பேசிட்டு எப்படி இருக்குது, அப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணீங்க எல்லாம் கேட்குறாரா. உடனே அவரோட பழைய ஸ்கூல் பசங்களோட அவர் உட்காந்து பேசின அந்த டாபிக்ஸு அதெல்லாம் எடுத்து போட்டு இவரை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், இப்படி தான் இருக்கிறோம் கல்வித்துறை அமைச்சர் நான் கதையை விட்டுட்டுருக்காங்க. இந்த 5 வருஷ காலங்களில் பசங்க குட்டிச்சோறானது காரணம் அன்பில் மகேஷ் அவர்கள், அவருடைய நிர்வாகத்திறன். இதை யாராலையுமே மறக்க முடியும். பசங்கள்லாம் போதைப் பொருளுக்கு அடிமையாகி போயிருக்கிறாங்க. அதுலேருந்து எப்படியாச்சும் மீட் எடுக்கணும் அப்படின்னு தான் ஒரு விஷயத்தில் பேரண்ட்ஸ் வந்து இருக்காங்களே தவிர யாரும் திமுகவை இந்த 5 வருஷம் சிறப்பாக வந்து பள்ளிக்கூடத்தை நடத்துனீங்கன்னு பாராட்டல. சத்துணவை சாப்பிட்டு எத்தனை குழந்தைகள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆகியிருந்தாங்க. இதுக்கெல்லாம் வாயை திறக்காத இந்த ஜென்சிகளோ அன்பில் மகேஷோ இன்னைக்கு ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கிற பள்ளி மாணவர்கிட்ட பேசி கதை பாடுறீங்களே, இன்னுமா எங்களை ஏமாற்ற பார்க்குறீங்க? மக்களே நீங்கள் சொல்லுங்கள், கீர்த்தனா அவர்கள் ஒரு குழந்தைகிட்ட ஒரே ஒரு வார்த்தை இங்கிலீஷில் கேட்டது ரொம்ப பெரிய தப்புன்னா கடந்த 5 வருஷத்தில்
என்ஓசியில் லஞ்சம் வாங்கினதோ, பசங்களை தறிக்கட்டு நடக்க வச்சதோ, பசங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயங்களை ஒழுங்காக பண்ணாமல் பசங்கள்லாம் வந்து எதிர்காலமே இன்றைக்கி கேள்விக்குறியாக நிற்கிற நிலைமை கொண்டு வந்திருக்க அன்பில் மகேஷ் அவர்கள் பண்ண தப்பான்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.